வணக்கம், வாழ்ந்து காட்டுவோம் பெண்ணே. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன வீடியோனா, நம்ம A1 ஷாப்பி நம்ம பிளான் டீட்டெயில்ஸ் பற்றி போட்டிருந்தோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து A1 ஷாப்பியோட வெப்சைட்டில் எப்படி நம்ம வேலை பார்க்குறோம், அந்த டேஷ்போர்டு அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ப்ளஸ் வந்து இது கூட வந்து நான் A1 ஷாப்பி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஜூன் 16 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் இன்றைக்கி வரைக்கும் நான் எடுத்த வித்ட்ரா ப்ரூஃப் எல்லாமே வந்து டெய்லி பேஅவுட், டெய்லி வித்ட்ரா. ஸோ அது எல்லாமும் நான் பின்னாடி வந்து இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன், நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக. இப்போ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த வெப்சைட் A1shopee.com. நம்ம வந்து போய் பார்த்துட்டோம். லாகின் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம லாகின் பண்ணிக்க வேண்டியது தான் நம்மளோட ஐடியை. பார்த்திங்களா, என்னோடய ஐடி ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு டைரக்ட் ரெஃபர், இதை பாருங்கள், டைரக்ட் ரெஃபர், பைனரி இன்கம். அதாவது டைரெக்டில் நம்ம ரெஃபர் பண்ணுறோம் இல்லையா, நம்ம ரெஃபர் பண்ணவங்களுக்கான டைரக்ட் ரெஃபர் அமௌண்ட்டு ஒரு ஆள் ரெஃபர் பண்ணால் 200 இல்லையா, அந்த 200 அந்த மாதிரி வந்து நம்ம ரெஃபர் பண்ண அமௌண்ட்டு. ப்ளஸ் பைனரி இன்கம் இது கிடச்சது. ஸ்பான்சர் இன்கம் என்னென்னா, நம்ம டைரெக்டில் ரெஃபர் பண்ண இவங்க வித்ட்ராவல் எடுக்கும்போது அவங்க ஏர்ன் பண்ண அமௌண்ட் இருக்குது இல்லையா, அவங்களுக்கு ஃபுல் அமௌண்ட்டு கிடச்சிரும். ஆனால் அவங்கள நம்ம இன்ட்ரோ பண்ணதுக்காக ஸோ ஸ்பான்சர் இன்கம் சொல்லி அவங்க எவ்வளோ இன்கம் எடுக்கிறாங்களோ அதில் 50% நமக்கு வரும். ஸோ அந்த மாதிரி நமக்கு ஸ்பான்சர் இன்கம் வந்தது. இது கிளப் இன்கம் சொல்லுவாங்க. ஸோ நம்ம டைரெக்டில் நம்ம வந்து ஒரு 5 பேரை ரெஃபர் பண்ணியிருக்கோம் அப்படின்னாலே நமக்கு ராயல் கிளப் மெம்பர், கிளாசிக் கிளப் மெம்பர் சொல்லிவிட்டு அந்த மாதிரி, அதாவது 5 பேர்னா ராயல் கிளப் மெம்பர், 15 பேர்னா கிளாசிக் கிளப் மெம்பர். ஸோ இந்த மாதிரியான கிளப் மெம்பர்ஸ் அதில் வர அமௌண்ட் இது. நான் டோட்டல் ஏர்னிங்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஐடியில் மட்டும் நான், ஏன்னா ஒரு மொபைலில் 7 ஐடி போட்டுக்க முடியும். ஸோ நான் வந்து இந்த ஒரு ஐடியில் மட்டும் 15,000 ரூபாய் எடுத்திருக்கேன். ஸோ 14,700 ரூபாய் நான் வித்ட்ரா போட்டு எடுத்துட்டேன் நான். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போது இருக்கிறது பேலன்ஸில் எவ்வளோ இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்ச்சேஸ் வேலட். இது எப்படின்னா, நம்ம இதுக்குள்ளே வந்து 1,180 ரூபாய், 1000 ரூபாய் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு, 180 ரூபா வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி. ஸோ ஜிஎஸ்டி இதெல்லாம் கட்டி நம்ம வருவோம். அந்த 1,180 நம்ம ஜாயின் பண்ண உடனே இந்த பர்ச்சேஸ் வேலெட்டில் கொடுத்துருவாங்க. ஏன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிற ப்ராடக்ட்டுக்கு அட்வான்ஸ் அமௌண்ட் தான் நம்ம கட்டுறோம். ஓகேங்களா. அப்படின்னு பார்த்தா நம்ம இதில் வந்து ஜாயின் பண்ணுறது ஃப்ரீங்கிற கணக்கில் தான் வரும். பட் ஆனால் நம்ம அந்த அட்வான்ஸ் அமௌண்ட் கட்டி தான் நம்ம உள்ளே வர மாதிரி இருக்கும். உடனே இதில் வந்துடும். நம்ம ஒவ்வொரு வித்ட்ராக்கும் இதில் 20% வந்து நமக்கு இந்த பர்ச்சேஸ் வேலெட்டில் நமக்கு ஆட் ஆகும். இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ப்ராடக்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. இதில் வந்து சூப்பரான கான்செப்ட். எதுக்காக நான் இதை வந்து பெஸ்ட் கான்செப்ட் நான் சொல்கிறேன்னா, இப்போ நம்ம ஒரு நாளைக்கு 100 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 100 ரூபாய் சம்பாதிக்கிறோம். அதில் 5 ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு டிடிஎஸ் கட்டிடும், டேக்ஸ் கட்டிடும். 5 ரூபாய் நம்ம அட்மினுக்கு கொடுத்துட்றோம். இதில் 20 ரூபாய் எடுத்து இந்த பர்ச்சேஸ் வேலெட்டில் சேவிங்ஸில் வைக்கிறோம். ஸோ இது நம்ம எப்போவுமே ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்கிறோன்னா ஒரு 20 ரூபாய் எடுத்து வீட்டில் வைக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஒரு சேவிங்ஸில் வைக்கிறது. இப்போ நம்மளும் வைப்போம். சில டைமில் வந்து நம்ம எதுக்காக வைக்கிறோமோ அது தவிர மற்ற எல்லா வேலையும் பண்ணுவோம் அந்த அமௌண்ட் எடுத்து. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது இது வந்து இந்த கம்பெனிலே நமக்கு சேவிங்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 20% வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எடுக்கிற அமௌண்ட்டில் 20% வந்து இந்த பர்ச்சேஸ் வேலெட்டில் வரும். மீதி 70% வந்து நம்ம எடுத்துப்போம். ஸோ 10% பார்த்திங்கன்னா அட்மின் சார்ஜும் டிடிஎஸும் போயிடும். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ பெஸ்ட்டாக ஒரு பிளான் போட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு பிளானோ இதுவோ எதுவுமே கிடைக்காது. சரி, இந்த பர்ச்சேஸ் வேலெட்டில் என்ன வாங்குவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பர்ச்சேஸ் வேலெட்டில் ஒரு 10,000 வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் 1 மந்த்தே முடியலை இந்த ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணி. பார்த்தீங்கன்னா இப்போ 4,120 இருக்கா. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 10,000 வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்துக்கு நான் கோல்டு காயினோ இல்லை வந்து சாரியோ, ஒரு 10,000 ரூபாயில் சாரியோ, இல்லை வந்து ஃப்ரிட்ஜோ, வாஷிங் மிஷின், எனக்கு 10,000 தான் சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் 15,000 20,000 நான் எனக்கு எவ்வளோ நான் எந்த பொருள் வாங்க போகிறேன் அதுக்கு எவ்வளோ வேணுங்கிறது நான் முடிவு பண்ணிக்கலாம். இல்லையா, நான் ஒரு 10,000 இருக்கா, இதில் சேர்த்துட்டு என் கையில் காசு இருக்கா, நான் கூட போட்டு நான் வேறு எதுவும் திங்ஸ் வாங்கிக்க முடியும். ஸோ இதில் இருக்கிற அமௌண்ட் எதுவுமே வந்து பிடிக்க மாட்டாங்க. இது எல்லாமே நமக்கு முழுசாக அப்படியே தான் கிடைக்கும். ஓகேங்களா. கம்பெனி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 5% டிடிஎஸும் 5% அட்மின் சார்ஜ் மட்டும்தான். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ பெஸ்ட்டாக ஒரு பிளான் போட்டு நமக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு. ரொம்ப என்னது பிளஸ்ஸிங்ஸ், கடவுளோட பிளஸ்ஸிங்ஸ்னால தான் எனக்கு இந்த ஜாப் கிடச்சிது. இந்த ஒரு கான்செப்ட் எனக்கு கிடச்சிதுன்னு தான் நான் இன்றைக்கி வரைக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா நம்ம வந்து பைனரி கான்செப்ட் எடுக்கிறோன்னா, ஒன்று ப்ராடக்ட் பார்ப்போம், ப்ராடக்டோட குவாலிட்டி பார்ப்போம், இன்னொன்று பிளான் பார்ப்போம். இங்கே பிளானும் பெஸ்ட்டாக இருக்குது, ப்ராடக்ட்டும் நமக்கு தேவையில்லாத ப்ராடக்டை நம்மக்கிட்ட திணிக்கலங்கிறது தான் இங்கே உண்மை.
இங்கே நமக்கு வேணுங்கிற ப்ராடக்ட்டு நமக்கு வேணுங்கிறத நம்ம வாங்கிக்கிறோம். நமக்கு தேவையான ஃப்ரிட்ஜோ வாஷிங் மிஷினோ இல்லை அதெல்லாம் எங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா கோல்டோ, நம்ம என்றைக்குமே கோல்டெலாம் நம்ம வேணாம்னு சொல்ல போகிறது கிடையாது. ஸோ ஒரு உபயோகமாக நம்ம போடுற அதே மாதிரி நீங்கள் வந்து ப்ராடக்ட் வாங்கணும், இவ்வளோ ப்ராடக்ட் வாங்கணும், அவ்வளோ ப்ராடக்ட் வாங்கணும், இதை சேல் பண்ணணும், அப்போ இதில் வந்து அது ஒரு 20% வரும், 10% வரும். அது எடுக்கிறதுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதை எப்போ விற்று எப்போ எடுப்போம்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி எல்லாம் சிக்கல்லாம் இதில் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு இதுவும் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி தான். நம்ம ப்ராடக்ட் தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஆனால் நம்மளோட கன்வீனியன்ட் டைமில் நம்ம இங்கேயே சம்பாதிச்சு இங்கேயே சேர்த்து வச்சு இங்கேயே நம்ம வாங்க போகிறோம். இதுதான் இதில் வந்து ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ ரொம்ப ட்ரஸ்டட் கம்பெனி. இன்னொன்று இப்போ பாருங்கள், இப்போது ஜியாலஜி ட்ரீ பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்மளோட டவுன்லைன்ஸ் தான் காமிக்குது. இங்கே பாருங்கள், இப்படி தான் வந்து இந்த இது ரைட் கார்னர் டச் பண்ணோம்னா இந்த மாதிரி மெனு ஓப்பன் ஆகும். ஸோ நம்மளோட டேஷ்போர்டு, நம்ம எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணியிருக்கோம் என்னங்கிற டீட்டெயில்ஸ் இதில் வந்து காமிக்கும். ஸோ இவங்க எல்லாம் வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம டவுன்லைன்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க என்னங்கிற டீட்டெயில்ஸ், லெஃப்ட் ரைட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் இதில் பார்த்துக்க முடியும். பைனரி ஏர்னிங்ஸ் வந்து இதில் பார்க்க முடியும் பாருங்கள். ஸோ பைனரி ஏர்னிங்ஸ் நமக்கு எவ்வளோ பைனரி மேட்ச் ஆகிருக்கு, எந்தெந்த டேட்டில் என்றைக்கு வந்து மேட்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரியும். இப்போ ரெஃபரல் ஏர்னிங்ஸ் எவ்வளோங்கிறதும் தெரியும். நம்ம யார் யாரை ரெஃபர் பண்ணோம், அதுக்கு நமக்கு எவ்வளோ இன்கம் கிடச்சிது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வித்ட்ரா ஆப்ஷன் எல்லாமே இதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரொம்ப 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 பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன், பெஸ்ட்டான ஒரு இது இருக்குது. அப்புறம் நீங்கள் வந்து கேட்பீங்க இல்லையா, இப்போது இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், இதில் நான் வந்து உங்களுக்கு காமிக்கும்போது உங்களுக்கு நான் 15,000 காமிச்சிருக்கேன். பட் இது ஒரு ஐடியில் மட்டும்தான். ஏன்னா ஒரு மொபைலுக்கு 7 ஐடி போட்டுக்க முடியுங்கிற ஆப்ஷன் இருக்கிறதுனால நான் 7 ஐடி போட்டிருந்தேன். ஸோ மற்ற ஐடி இல்லாமல் நான் அமௌண்ட் எடுத்திருக்கேன். நான் ஒர்க் பண்ணது இந்த ஒரு ஐடிக்கு மட்டும்தான். பட் அந்த ஐடிக்கெல்லாமே வந்து ஒரு 2,000 3,000 இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஐடியிலையுமே வந்து நான் என்னால் இன்கம் எடுத்திருக்கேன். நான் எல்லாத்துலேயுமே நான் அதில் வந்து டைரெக்டில் ஒரு 2 ரெஃபர் கொடுத்துருப்பேன். அது கூட ஒரு சில ஐடியில் இன்னும் நான் கொடுக்கல. அப்படி இருந்தாலும் வந்து எனக்கு இந்த ஒரு ஐடிக்கு நான் ஒர்க் பண்ணேன். ஸோ எனக்கு அதுவும் சேர்ந்து கிடச்சிருக்கு. இன்னொன்று பார்த்திங்கன்னா ராயல் கிளப், இது நான் வந்து டைரெக்டில் 5 கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ டைரெக்டில் 5 கொடுத்தா நமக்கு நம்ம ராயல் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா டெய்லி இன்கம் நமக்கு கிடைக்கும். டெய்லி வந்து கம்பெனியில் கிடைக்கிற ப்ராஃபிட்டில் 2% எடுத்து அதை எல்லாருக்கும் பிரித்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 187 ரூபா. இப்போ ஒரு நாள் எப்படி பிஸ்னஸ் நடக்குதோ அதை பொறுத்து டெய்லி ஏதோ ஒரு இன்கம் நமக்கு வந்துட்டுருக்கு. அப்படி வந்த இன்கம் தான் 494 ரூபா இதில் வந்திருக்கு. இதுக்கப்புறம் வந்து நான் 15 மொத்தமாக டோட்டல் ரெஃபர் கொடுத்ததுனால நான் கிளாசிக் கிளப் நம்பருக்கும் நான் எலிஜிபிள் ஆகியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எலிஜிபிள் ஆனதுனால எனக்கு என்ன பெனிஃபிட்னா, இதில் ஒரு 2% எடுத்து அதே மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்து இந்த விஐபி கிளப்புக்கு வந்து இதுக்கு 35 டைரக்ட் கொடுத்தா தான் நம்ம இதுக்கு எலிஜிபிள் ஆகும். இது வந்து 100 டேஸ் நமக்கு ரெகுலர் இன்கம் கிடைக்கும். இதுவும் 100 டேஸ் நமக்கு ரெகுலர் இன்கம் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து 200 டேஸ் நமக்கு ரெகுலர் இன்கம் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதிலே நம்ம வந்து ஏகப்பட்ட காசு நம்ம எடுத்துடலாம். அது இல்லாமல் ரெஃபரல் இன்கம் இருக்குது, டவுன்லைன் இன்கம் இருக்குது, ப்ளஸ் வந்து இது பைனரி இன்கம் இருக்குது. ஸோ இந்த அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து பேர்ல் அச்சீவர் நான். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், பேர்ல் அச்சீவர். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பேக் வந்து நான் வாங்கியிருக்கேன். இது வந்து ஸ்டார்டிங் மட்டும்தான். ரைட்டு 10 லெஃப்ட்டு 10 வந்துச்சுன்னா நம்ம எக்ஸிக்யூட்டிவ் பேக்குக்கு எலிஜிபிள் ஆகிறோம். ஸோ இது பேர்ல் அச்சீவர் ஆகிறோம். ரைட் ஒரு பேர்ல், லெஃப்ட் ஒரு பேர்ல் வந்து அச்சீவ் பண்ணால் அதுக்கடுத்து ஒரு இது ரிவார்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நமக்கு வீடு, காரு, இந்த மாதிரி ரொம்ப சின்ன அச்சீவ்மெண்ட், அதாவது கொஞ்சமான ஒரு இதுலேயே வந்து இதெல்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு இருக்குது. ஏன்னா நம்ம நிறைய பைனரி கான்செப்ட் பண்ணுவோம். நம்ம அந்த ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்டும் நம்ம வந்து ரீச் பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப டைம் எடுக்கும், ரொம்ப இதுவாகும். இது வந்து அப்படி கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே நம்ம வந்து எல்லாமே அச்சீவ் பண்ண முடியும். மெயின் திங் இதில் வந்து நம்ம சம்பாதிச்சா ஆகணும் அப்படிங்கிற மாதிரி, அதாவது இதுக்குள்ளே இந்த A1 ஷாப்பி நம்பி இங்கே வந்து ப்ரொமோஷன் பண்ணி நம்மளோட ப்ராடக்ட்டை நம்ம வந்து இது பண்ணி கொடுக்குறாங்க. ப்ரமோஷன் பண்ணுறவங்களுக்கு நல்ல இன்கம் எடுத்து அவங்க லைஃப்பில் செட்டில் ஆகணுங்கிற அப்படி ஒரு நல்ல ஒரு மோட்டிவோடு நம்ம இந்த A1 ஷாப்பையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கனெக்டான நிறுவனம் நமக்கு இதை கொடுத்துருக்கு. ஓகேங்களா?
ஸோ இது உங்களுக்கே தெரியும், ஆல்ரெடி 7 இயர்ஸ் ரன் ஆகிட்டுருக்கிற ஒரு பெஸ்ட்டான ஒரு லீகலான ஒரு கம்பெனி. எல்லா டாக்குமெண்ட்டோட ரொம்ப லீகலாக வந்து இருக்குது. அதே மாதிரி இதில் வர இன்கம் நிறைய வருதுங்கிறதுக்காக நம்ம வந்து இது பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு இன்கம் நமக்கு வர்றதுக்கு முன்னாடி டேக்ஸ் பே பண்ணது போக அமௌண்ட்டு தான் நம்ம கைக்கே வருது. ஸோ அதனால் இதை வச்சு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. ப்ராப்பராக நம்ம டேக்ஸ் பே பண்ணி தான் இதை வந்து நம்ம வாங்கிட்டுருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வித்ட்ரா ப்ரூஃப் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 16th அன்னைக்கு தான், இது வந்து சண்டே அன்னைக்கு தான் ஓப்பன் பண்ணாங்க, இந்த ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணாங்க. ஸோ ஜூன் 16th அன்னைக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு ஜூன் 17th அன்னைக்கு இங்கே பாருங்கள் டேட்டோடு இங்கே இருக்குது பாருங்கள், ஜூன் 17th. ஓகேங்களா? ஸோ நான் வந்து வித்ட்ராவல் எடுத்துட்டேன். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2030 ரூபா நான் வித்ட்ராவல் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வருமானம் இங்கே பாருங்கள், இதில் காமிக்கிறது எல்லாமே என்னோடய ப்ரூஃப் தான், என்னோடய பேர் தான் இருக்கும் பாருங்கள். அடுத்து இது ஜூன் 18 பார்த்திங்கன்னா தெரியும், என்னோடய நேம் தான் இருக்குது. ஸோ ஜூன் 18 நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். டெய்லி டெய்லி வித்ட்ரா. ஸோ அதனால் நமக்கு இது எந்த ஒரு இதுவும் இல்லை. நம்ம வேலை செஞ்சோமா நம்ம காசை வாங்கிட்டு நம்ம பாட்டு வேலையை பார்க்கலாம். அன்னன்னைக்கு வித்ட்ரா போட்டு இருக்கிற அமௌண்ட்டை எடுத்துகிட்டு ஜென்யூனாக நம்ம வந்து இதில் ஒர்க் பண்ண முடியும். இது உண்மையிலே சொல்கிறேன், இந்த ஜாப் ஒருத்தவங்களுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த வாய்ப்பை வந்து ஒருத்தவங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா, இங்கே பார்த்துங்க ஜூன் 20. நிஜமாக சொல்கிறேங்க, இந்த பிஸ்னஸோட வாய்ப்பை ஒருத்தவங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா உண்மையிலே நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு லைஃப் தாங்க. இதை வந்து கரெக்டாக இதை புரிஞ்சுக்கிட்டு இதில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு லைஃப் நீங்கள் வந்து எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தோ, எவ்வளோ கடனில் இருக்காங்க, கடன்லேருந்து மீள்றதுக்கோ, இல்லை ஒரு லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கோ, இல்லை இது வரைக்கும் எனக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோம், எதுக்குமே எனக்கு வந்து சப்போர்ட் இல்லை, எனக்கு வந்து பேரண்ட்ஸோட சப்போர்ட் இல்லை, எனக்கு யாரும் கொடுத்து உதவுறதுக்கு சப்போர்ட் இல்லை அப்படின்லாம் சொல்லி யோசிக்கிற யாராக இருந்தாலும் இதில் ட்ரஸ்டடாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஃப்யூச்சர் பிரைட்டாகவே இருக்கும். இது வந்து அவ்வளோ பெஸ்ட்டான, ஏன்னா இன்றைக்கி நானும் அந்த நிலமையில தான் சொல்கிறேன். ஏன்னா எங்களுக்கும் இப்போ யாருமே மோஸ்ட்லி கொடுத்து உதவுறதுக்கு யாரும், ஏன்னா அவங்கவுங்க ஃபேமிலி பார்க்கவே எல்லாருக்கும் கரெக்டாக இருக்கும். நம்ம அதை எதிர்பார்க்கவும் முடியாது, நம்ம பேரண்ட்ஸையோ யாரையுமே நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஜூன் 21 இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் எல்லாருக்குமே எனக்கே இவ்வளோ ஹெல்ப்பாக இருக்குது. நான் அதை சொல்லியிருக்கேன். ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 6 நாளில் பார்த்திங்கன்னா ஒரு 12,000 ரூபா கிட்ட நான் எடுத்திருந்தேன். இதில் இங்கே பாருங்கள், ஜூன் 22 இங்கே பாருங்கள் என்னோடய 6 நாள் வருமானம். இது 6 நாள் வருமானம் பார்த்துக்கோங்க. ஸோ நான் தான். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் நம்மளோட உழைப்பை மட்டும் போட்டால் போதும். இப்போ இதுவும் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் தான். இது உங்களுக்கு இது எந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. இது ஒரு பிஸ்னஸ் தான். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஓன் பிஸ்னஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறோம். இப்போது ப்ராடக்ட் பேஸ் நம்ம பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இதே வாஷிங் மிஷின், டிவி, ஃப்ரிட்ஜு, கோல்டு இது ஏதோ ஒன்று சேல் பண்ண போகிறோன்னா இது எல்லாத்துக்கும் நம்ம கோடவுன் எடுத்து இதுக்கான ப்ராடக்ட் எல்லாம் வாங்கி இவ்வளோ ஒர்க்கு நம்ம பண்ண வேண்டியிருக்கும். இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ப்ளஸ் வந்து லீகல் சைடு, டேக்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு அதையும் அவங்க பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ அதே மாதிரி லீகல் சர்டிஃபிகேட் அது இதுன்னு எல்லாமே நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். இது எல்லாம் பண்ணணும்னா நம்மக்கிட்ட லட்சமாக பணம் வேணும். அப்படி இருந்து அதுக்கப்புறம் நம்ம ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு ஒரு செலவு பண்ணுவோம். ஸோ இவ்வளோவும் நம்ம பண்ணி நம்ம அந்த பிஸ்னஸில் ஜெயிக்கிறதுக்கு அதுக்கும் நம்ம போராடி தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்டு இருக்குது, அதுவும் நமக்கு தேவையான ப்ராடக்டாக இருக்குது. அதை கம்பெனி சைடு பார்த்துக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லீகல் சைடு, ஸோ எல்லாமே வந்து லீகலாக பண்ணுற விஷயம், கடோனு மற்ற எல்லா விஷயமும் கம்பெனி பார்த்துக்குது. நம்ம ஒரே ஒரு விஷயம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம ப்ராடக்ட் இருக்குது, நம்ம வாங்கிக்க போகிறோம். அதை எப்போ வேணால் வாங்கிக்க போகிறோம். இங்கேயே சம்பாதிச்சு கிடைக்கிற பணத்தை சேர்த்து வச்சு நம்ம வாங்க போகிறோம். ப்ளஸ் செலவுக்கும் நம்ம இதில் வந்து சம்பாதிச்சு எடுக்க போகிறோம். அப்படிங்கிற விஷயத்த இன்னொருத்தருக்கு நீங்கள் சொல்லி அவங்களுக்கு இந்த வாய்ப்பை நீங்கள் கொடுக்குறீங்க. அப்படி நம்ம அதை ப்ரொமோஷன் நம்ம வாயால் ஒருத்தட்ட சொல்லி இதை ப்ரொமோஷன் பண்ணுறோம். எப்படி நம்ம ஒரு சாரீ எடுக்க போகிறோம், அந்த கடையில் நல்ல குவாலிட்டியான சாரீ ரேட் கம்மியாக இருக்குது, நான் எடுத்துகிட்டு வந்தேன் பாருங்கன்னு ஒருத்தட்ட சொல்லுவோம் இல்லையா? சேம் இதை தான் நம்ம இங்கேயும் பண்ண போகிறோம். இப்படி பண்ணும்போது அவங்க புரிஞ்சுக்கிட்டு வந்தாங்கன்னா உண்மையிலே அவங்களுக்கு குட் லக் இருக்குது. இல்லைன்னா அவங்களுக்கு இப்போ இன்னும் நேரம் வரலன்னு நினச்சி நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ ரொம்ப வந்து இது ரொம்ப இது பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இது சாதாரணமாக சொன்னால் இதை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. இவ்வளோ பிளான் சூப்பராக, இவ்வளோ ப்ராடக்ட்டும் சூப்பராக, இந்த அளவுக்கு ஒரு பைனரி கான்செப்டில் நமக்கு கிடைக்கிறது
எனக்கு தெரிஞ்ச பைனரி கான்செப்டில் இப்படி ஒரு பிளானோ இப்படி ஒரு ப்ராடக்ட்ஸோ எனக்கு தெரிஞ்சு முன்னாடியும் வந்ததில்லை, இதுக்கப்புறமும் வர்றது கஷ்டம். ஸோ ரொம்ப ரொம்ப காட்ஸ் கிஃப்டாக நமக்கு வந்து இந்த பிளான் கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் யாரோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எனக்கு ஓன் பிஸ்னஸ் பண்ண முடியல, நான் லைஃப்பில் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிற யாருனாலும் தயவு செஞ்சு எனக்கு கால் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் நான் என்னோடய நம்பர் கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் நிறையா நான் சொல்லிக் கொடுக்குறேன். நிறைய இதில் வந்து இன்னும் இதுக்குள்ளே வந்து நிறைய இருக்குது. இப்போது வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுங்கிறதுனால நான் கொஞ்சம் தான் சொல்கிறேன். இதில் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நிறைய நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கான இது இருக்குது, பிளான் இருக்குது. நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணுன்ற அவசியமே கிடையாது. இது சிம்பிளாக ஒருத்தங்கிட்ட சொன்னாலே இதை புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு யாரும் இது கிடையாது, அதாவது உணராதவங்க கிடையாது. கண்டிப்பாக இதை நீங்கள் சொல்லும்போது எல்லாருமே உணர்வாங்க. இது நமக்கு இன்கம் நிறைய கிடைக்குதுங்கிற விஷயம் தெரியும், லீகலாக இருக்குதுன்ற விஷயம் தெரியும். கண்டிப்பாக இதில் வந்து தைரியமாக ஜாயின் பண்ணி நல்லபடியாக பண்ணலாம். உங்களுக்கான கைடன்ஸ் நான் கொடுக்க ரெடியாக இருக்கேன். யாராவது காண்டாக்ட் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான கைடன்ஸ் நான் கொடுக்குறேன். இந்த வாய்ப்பை நம்ம ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறது மூலமாக அவங்களும் நல்லா இருப்பாங்க, கடைசி வரைக்கும் கண்டிப்பாக அவங்கள வாழ்த்துவாங்க, நம்மளும் நல்லா இருப்போம். ஒருத்தவங்களை வாழ வச்சு நம்மளும் வாழ முடியும். அவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கறது மூலமாக நம்ம வாழ்க்கையும் சிறக்கும். ஸோ இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம லைஃப்பில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா நிறைய கம்பெனியில் நம்ம பார்த்தோன்னா நம்ம ஐடி போடுவோம், அமௌண்ட் போடுவோம். ஸோ அதெல்லாம் போட்டது எப்போ எடுப்போங்கிறது இதுவில் இருக்கும். நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இருப்போம். அந்த ஒரு போட்ட அமௌண்ட் எடுக்கிறதுக்குள்ளே அந்த கம்பெனி ஓடிடுவாங்களான்னு தெரியாது, இருக்குமான்னு தெரியாது. நிறையா நம்ம வந்து ஆன்லைன் ஜாபை வந்து நம்ம அதுதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நினச்சி நம்ம இது பேரே தப்பாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இதில் இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் டீமுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான கைடன்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். எல்லா டீட்டெயில்ஸுமே நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்னை நம்பி தாராளமாக வரலாம். உங்களுக்கான கைடன்ஸ் நான் நல்லபடியாகவே கொடுப்பேன். தேங்க்யூ.